ஒபெசிட்டி அப்படிங்கிறது 3 கேட்டகரி. 1 அப்படிங்கிறது வந்து ஓவர் வெயிட்க்கு தாண்டி போய் கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து இதை நீங்கள் கவனிக்கலைன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது கிரேட் 1 ஆஃப். கிரேட் 2 இன்னும் ஜாஸ்தி வெயிட் கெயின். 3ங்கிறது மார்பிட் ஒபெசிட்டின்னு சொல்லுவோம். தொப்பை வருது அப்படிங்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ். இப்போ மென்க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒன்று உட்காந்த இடத்துலேயே வேலை பார்க்குறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்கிறது, இது வந்து ஒன் ஆஃப் த காமன் காஸ். பிஎம்ஐங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் 150 கிலோ இருப்பாங்க, அதுக்காக அவங்கெல்லாம் வந்து ஒபெசைட்டிஸ் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. ஏன்னா அவங்க மசில் மாஸ் அதிகமாக இருக்கும். சப்பி சைல்டு இஸ் நாட் necessarily a healthy child. நம்ம வச்சு அது ஏதோ பொம்மை மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து தட் இஸ் சைல்டுஹுட் ஒபெசிட்டி. எந்த குழந்தைய பார்த்தா டக்குன்னு நமக்கு வந்து ஒரு சப்பியாக இருக்குன்னு தோணினாலே அது வந்து வெயிட் கெயின் தான். பொழுதுக்கும் டிவி இல்லை ஃபோனு, வெளில போய் கிரிக்கெட்னா கூட இப்போ ஃபோனில் தான் ஆடுறாங்க. முன்னால் வெளியே போய் தானே கிரிக்கெட் பசங்க ஆடுவாங்க. இன்றைக்கி எல்லாம் ஃபோன்லேயே கிரிக்கெட் ஆட வேண்டியது, ஃபோன்லேயே ஃபுட்பால் ஆட வேண்டியது, எல்லா கேமும் அங்கேயே முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டாக அவங்கள செடென்ட்ரி ஆக்கிருச்சு. சாப்பிட்டு அவங்க ஒரு இடத்துலேயே உட்காந்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஓவர் வெயிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபுட்டை பார்த்தாலே வெயிட் கெயின் ஆகிடும், எனக்கு நான் ஒன்றுமே சாப்பிடல ஆனாலும் நான் வந்து வெயிட் போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இருக்கும்போது அது சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் போடும். பாடி என்ன பண்ணிடும் அப்படின்னா அது அடுத்து எப்போ நீங்கள் அதுக்கு பட்னி போடுவீங்களோன்னு சொல்லிட்டு ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் சாப்பிடணும், அதை லிமிட்டாக சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டா தான் வெயிட் லாஸோ இல்லைனா ஹார்மோனல் சைக்கிள்ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யூ ஷுட் நெவர் ஸ்கிப் அ மீல். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. வணக்கம்மா. வணக்கம். ஒபேசிட்டி அப்படின்ட்டு நம்ம ரீசெண்ட் டேஸில் நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஒபேசிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன மேம்? ஒபேசிட்டி வெயிட் கெயின் ரெண்டுமே ஒன்று தானா எப்படி? நைஸ் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கெயின் ஃபஸ்ட்டு, அது வந்து நம்ம ஒபெசிட்டியில் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வெயிட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் வந்து ஒபெசிட்டிலேயே 3 கேட்டகரிஸ் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் வெயிட்டுங்கிறது நம்ம கொஞ்சம் லேசாக பூசுனாப்பில் இருக்குது, வெயிட் கொஞ்சம் போட்டிருக்கீங்கிறது ஓவர் வெயிட்டு. ஸோ அது பிஎம்ஐ வச்சு யூஸ்வலாக கால்குலேட் பண்ணுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு நம்ம ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த பிஎம்ஐ அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து ஓவர் வெயிட்டுக்கு ஒரு ஏர்லி ஸ்டேஜ், நம்ம வெயிட் போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓவர் வெயிட்டுக்கு ஏர்லி ஸ்டேஜ். ஒபெசிட்டி அப்படிங்கிறது 3 கேட்டகரி. கிரேட் 1, 2, 3. 1 அப்படிங்கிறது வந்து ஓவர் வெயிட்க்கு தாண்டி போய் கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து இதை நீங்கள் கவனிக்கலைன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது கிரேட் 1 ஆஃப் ஒபெசிட்டி. கிரேட் 2 இன்னும் ஜாஸ்தி வெயிட் கெயின். 3ங்கிறது மார்பிட் ஒபெசிட்டின்னு சொல்லுவோம், இல்லைனா நமக்கு வந்து அது கிரேட் 3 ஆஃப் அன் ஒபெசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பிஎம்ஐ வச்சு தான் இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஎம்ஐங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேட்டர் தான். அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் 150 கிலோ இருப்பாங்க, அதுக்காக அவங்கெல்லாம் வந்து ஒபெசைட்டிஸ் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. ஏன்னா அவங்க மசில் மாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நியூ ரீசர்ச்சில் படி நாங்கள் மோர் இண்டியன்ஸ்க்கு என்ன அப்படின்னா வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ. ஸோ தொப்பை வருது இல்லையா, நம்ம நிறைய இண்டியன்ஸ்க்கு நமக்கு தொப்பை வருது ப்ராப்ளம். ஸோ உங்கள் வெயிஸ்ட்டையும் உங்கள் இடுப்பையும் மெஷர் பண்ணி அந்த ரேஷியோவில் வருது தான் இப்போ நம்ம வந்து ஒபெசிட்டி அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு அது ரிலேட்டடாக டிசீஸஸ்க்கு என்னெல்லாம் வரலான்னு பார்த்து க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒபெசிட்டிங் இஸ் அ ப்ராட் திங். ஓவர் வெயிட் இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா அது நமக்கு நல்லது. ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வெறும் தொப்பை போடுறது மட்டும் சொன்னீங்க, ஏன் அது அந்த மாதிரி வருது? அதனால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குது? தொப்பை வருது அப்படிங்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ். இப்போ மென்க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒன்று உட்காந்த இடத்துலேயே வேலை பார்க்குறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறது, இல்லை ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்கிறது, இது வந்து ஒன் ஆஃப் த காமன் காஸ். இது தவிர ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ சப்போஸ் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு தொப்பை இருந்திருக்கலாம், ஒரு அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது 2வது. 3வது சிலவங்களுக்கு லிவர் இஷ்யூஸ், அதாவது ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஃபேட்டி லிவர் மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம், கால் பிளாடர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் லைக் கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் ஆர் ஃப்ளாட்டுலன்ஸ் ஆர் பர்பிங், செஸ்ட் பர்னிங், கர்ட் இஷ்யூஸ், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் வயர் ஒப்பி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா மல்டிபிள் ரீசன்ஸ்
ஃபார் தொப்பை வரத்துக்கு. ஸோ இதில் நமக்கு அந்த தொப்பைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் இதை ஃபஸ்ட்டு என்னன்னு இவாலுவேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் தொப்பை மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூவாக இருக்கலாம், ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாக அவங்கள இவாலுவேட் பண்ணி அதுக்கு உண்டான முறைப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது கண்டிப்பாக தொப்பை குறைஞ்சிரும். விமனுக்கு எடுத்துக்கிட்டோம், லேடிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா சின்ன வயசில் தொப்பை வந்துச்சுன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை கேர்ட் இஷ்யூ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அப்படின்னா லூஸ் ஸ்கின் இருக்கும், லைக் லூஸ் மசில். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஃபுல் ப்ரெக்னன்சியில் அந்த ஸ்டமக் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது திருப்பி ஷ்ரிங்க் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய அப்டமினல் மசில் கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் திருப்பி ஷ்ரிங்க் ஆயிருந்தா கூட பழைய மாதிரி அந்த ஒரு நார்மல்சி வயத்துக்கு வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக அந்த அப்டமன் மசில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தொப்பை மாதிரி பெண்களுக்கு தெரியும். அதை தவிர மெனோபாசல் ஸ்டேஜ் அப்போ வந்தாலுமே இந்த ஈஸ்ட்ரஜன் நான் சொன்னேன் இல்லையா, ஈஸ்ட்ரஜன் டிப் ஆனாலே ஒரு 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 சிம்டம் என்னென்னா வயிறை சுற்றி வெயிட் போடும், இடுப்பு சுற்றி வெயிட் போடும், கையில் வெயிட் போடும். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ரீசன் ஃபார் உமன் டு கெயின் வெயிட் இந்த தொப்பை போடுறதுக்கு. ஓகே, இது எல்லாமே ஒரு 18 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசணும், ஒர்க்கிங் விமன் ஒரு ஒர்க்கிங் மென்னுக்கு. ஆனால் சில பேர் சின்ன வயசுலேயே குழந்தையா இருக்கும்போதே ஒரு சிலர்லாம் என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பசங்க பார்த்தா நல்லா புஜிட்டிக்காக வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அது எப்படி மேம், அதையும் நம்ம ஒபிசிட்டின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம்மா, சைல்டு ஒபெசிட்டி இஸ் அ பிக் ப்ராப்ளம். அதை நம்ம சப்பி சைல்டு இஸ் நாட் நெசசர்லி அ ஹெல்தி சைல்டு. நம்ம எல்லா சப்பி சைல்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சிட்டு இருக்கலாம், மடியில் அழகாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது, நம்ம வச்சு அது ஏதோ பொம்மை மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம். பட் ஆனால் தட் இஸ் சைல்டுஹுட் ஒபெசிட்டி. எந்த குழந்தைய பார்த்தா டக்குன்னு நமக்கு ஒரு சப்பியாக இருக்குன்னு தோணினாலே அது வெயிட் கெயின் தான். ஸோ யூஸ்வலாக அது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம அதிகம் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தான் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு ஸ்டிக்மாவே ஆகிடும். ஏன்னா சின்ன வயசில் கொஞ்சிண்டு அது அழகாக இருக்குன்னு நம்மளே அதை வளர்த்தி விட்டுட்டு ஒரு 13-14 வயசுக்கு அப்புறம் PCOS வந்ததுக்கப்புறமோ இல்லை பீரியட்ஸ் இரெகுலராக வந்ததுக்கப்புறம் நீ போய் வெயிட்டை நீ போய் குறைச்சிட்டு வா, நீ குண்டாக இருக்கிறனால தான் வெயிட் வர மாட்டேங்குது நம்மளே தான் கொண்டு போய் அதையும் நம்ம ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடும்ல அந்த குழந்தைக்கு அந்த ஏஜில் வரும்போது என்ன இது நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் நம்ம சைல்ட்ஹுட் ஒபெசிட்டி இஸ் அ வெரி மேஜர் இஷ்யூ. இது 1 out of 10 children in India are overweight. அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் சப்பி சைல்டு இஸ் நாட் நெசசரிலி அ ஹெல்தி சைல்டு. ஏன் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுது, அதனால நமக்கு அந்த ஒபிசிட்டி வருது. பட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன்ஸ்னால மேம் அது உங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்பா அம்மா லைஃப் ஸ்டைல் மாறினா குழந்தை லைஃப் ஸ்டைலும் மாறின மாதிரி தானே. அதுக்குமே இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே பேக்கெட்டட் ஃபுட்ஸ் தான் கொடுக்குறோம். லைக் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடுக்குறோம், இல்லைனா பாலில் ஏதோ நம்ம கஞ்சி மாதிரி ஏதோ கொடுக்குறோம். சரி, அவங்களுக்கும் நியூட்ரிஷியஸ்லி பார்த்தோன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம பண்ணலை. ஸோ அதனால் அந்த லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கும் மாறி போயிடுது. ரெண்டாவது எப்பொழுதுக்கும் டிவி இல்லை ஃபோனு இல்லை ஐபேடு கம்ப்ளீட்லி டெக்னிக்கலி ட்ரிவன் நம்ம சில்ட்ரன். வெளில போய் கிரிக்கெட்னா கூட இப்போ ஃபோனில் தான் ஆடுறாங்க. முன்னால் வெளியே போய் தானே கிரிக்கெட் பசங்க ஆடுவாங்க. இன்றைக்கி எல்லாம் ஃபோன்லேயே கிரிக்கெட் ஆட வேண்டியது, ஃபோன்லேயே ஃபுட்பால் ஆட வேண்டியது, எல்லா கேமும் அங்கேயே முடிஞ்சு போச்சு. கேமிங்னா இப்போ இதுதான். முன்னாடி கேம்ஸ்னால் வா விளையாடவா, கேம் ஆடவானா நம்மளை வெளியே தானே பேசுவோம். இன்றைக்கி எல்லாம் கேமிங் அப்படின்னாலே நீ அங்கேருந்து விளையாடு, உங்கள் வீட்லேருந்து நான் இங்கேருந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேமிங்கிறது இது டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜிக்கே ட்ரிவனில் இந்த கேம்ஸ் அப்படிங்கிறது நிறைய வர்றது கம்ப்ளீட்டாக அவங்கள செடென்ட்ரி ஆக்கிருச்சு. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டியே இல்லை அப்படிங்கும்போது சாப்பிட்டு அவங்க ஒரு இடத்துலையே உட்காந்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஓவர் வெயிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்றைக்கி அவங்க கொடுக்குற ஃபுட் எல்லாம் கேலரி டென்ஸாக தான் சாப்பிட்றாங்க. சிப்ஸோ பேக்கெட்டட் எனி ஃபுட்ஸ் அவங்க கொடுத்தாலோ, சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலோ, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டாலோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டாலும் எல்லாமே கேலரி டென்ஸாக தான் இருக்குது. ஆக்டிவிட்டியும் இல்லை, நியூட்ரிஷனும் கேலரி டென்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக ஓவர் வெயிட்டுங்கிற ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஓகே, ஜென்ரலாக ஒபேசிட்டி வரதுனால இன்டர்னலாக நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? இந்த ஒபெசிட்டியில் நான் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒபெசிட்டின்னு ஒன்று இருந்தால் கூட ஒபெசைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னோட PhD வாஸ் அன் ஒபெசைட்டிஸ். அதாவது ஒபெசைட்டிஸ் இஸ் அ டிசீஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடிலாம் நம்ம காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக வெயிட்டை குறைக்கணும்னு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஒபெசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். அதனால நீங்கள் கேட்ட மாதிரி என்ன ப்ராப்ளம் வரலான்னா உள்ள இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வில் பி ஹை பாடியில். அப்போது உங்களுக்கு ஒரு மைக்ரேன் ஹெடேக்லேருந்து
பிசிஓஎஸ்லேருந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லேருந்து டயபெட்டிஸ்லேருந்து கேன்சர் வரைக்கும் ஒபசைட்டிஸ் ட்ரீட் பண்ணலைன்னா வரலாம். அவ்வளோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஓவர் வெயிட்டை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணலைன்னா. ஸோ அதனால் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த டிசீஸ் ஒபசைட்டிஸுங்கிற அந்த ஓவர் வெயிட்டுங்கிறது டிசீஸாக எப்போ மாறுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் பியூட்டிஃபுல் ஃபினாமினா என்ன தெரியுமா? ஒபசிட்டி இஸ் ரிவர்சிபிள். குண்டாக இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒல்லியாக முடியும் இல்லையா? ஸோ யூ கேன் ஒல்லிங்கிறத விட ஹெல்த்தியாக முடியும். லைக் அவங்க ஹார்மோன் பேலன்ஸ் நல்லா கொண்டு வர முடியும். தே கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் யர் லைஃப். இட்ஸ் ரிவர்சிபிள். இஸ்ன்ட் இட் பியூட்டிஃபுல்? ஸோ அதனால் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ப்ராப்ளம் என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ இதெல்லாம் பர்மனெண்ட் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் எஃபர்ட் அவங்க போட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா தீஸ் திங்ஸ் ஆர் ரிவர்சிபிள். ஃபேட்டி லிவர் வரலாம், டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம், நீங்கள் கேட்ட மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஹார்ட்டில் குழாய்கள் அடைப்புகள் வந்து ஓவர் வெயிட் ஒபசைட்டிஸ் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்னோரிங் இஷ்யூ, நைட்டில் வந்துட்டு ஸ்னோரிங் நிறைய பண்ணுவாங்க, கொரட்டை அது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஹைப்பர் டென்ஷன் அது இன்னொரு இஷ்யூ. ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், அப்புறம் தூக்கறதுக்கு உண்டான டிஸ்டர்பன்சஸ், செடென்ட்ரி ஆக்டிவிட்டியே இல்லாமல் தே ஃபீல் டயர்ட், அன்ஏபிள் டு மூவ். நிறையவங்களுக்கு உட்காந்து எந்திரிக்க கஷ்டப்படுறாங்க, எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்க கஷ்டப்படுறாங்க. இது எல்லாமே வந்து ஓவர் வெயிட் வந்து உங்களை இன்னபிலிட்டி அண்ட் உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டியை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே கேன் பி ஹேண்டில்டு. ஓகே. ஸோ இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேங்கிறேன் அப்படின்வாங்க. லைக் அவங்கெல்லாம் வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் சாப்பிடவே மாட்டேங்கிறேன், நான் வெயிட் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்வாங்க. ஸோ சாப்பிடாம இருக்கிறதும் வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசனா? ஆமாம். இப்போ சிலவங்க நல்லா சாப்பிட்றேன் வெயிட்டே போடலைன்னா அவங்க மெட்டபாலிக் ஸ்டேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தருக்கும் மெட்டபாலிசம் டிஃப்ரெண்ட் இல்லையா? மெட்டபாலிக் ரேட் டிஃப்ரெண்ட், மெட்டபாலிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹவு பாடி ஆக்ட்ஸ் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு மேபி மெட்டபாலிசம் ஜெனட்டிக்கலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபுட்டை பார்த்தாலே வெயிட் கெயின் ஆகிடும், எனக்கு நான் ஒன்றுமே சாப்பிடல ஆனாலும் நான் வந்து வெயிட் போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இருக்கும்போது அது சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் போடும். ஏன்னா உங்கள் இன்சுலின்ங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். பாடி என்ன பண்ணிடும் அப்படின்னா அது அடுத்து எப்போ நீங்கள் அதுக்கு பட்னி போடுவீங்களோன்னு சொல்லிட்டு ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் பாடியோட மெக்கானிசம். அதனால தான் எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் பட்னி இருந்து வெயிட் குறைக்கவே முடியாது. பட்னி இருந்தீங்கன்னா பாடியை ஒரு ஷாக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க. அந்த ஷாக்கை பாடி எப்படி கோப் பண்ணும், எப்படி பார்க்கும் பாடி அப்படின்னா, ஐயோ அடுத்து எப்போ தான் இவங்க வந்து என்னை பட்னி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிடைக்கிற அந்த ஃபேட்டை அப்படியே ஸ்டோர் பண்ணி ஒரு ரிசர்வில் வச்சுக்கும். அடுத்து சாப்பிடாம இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜிக்கு அப்படி சொல்லிட்டு. அதனால் சாப்பிடணும், அதை லிமிட்டாக சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டா தான் வெயிட் லாஸோ இல்லைனா ஹார்மோனல் சைக்கிள்ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யூ ஷுட் நெவர் ஸ்கிப் அ மீல். யூ ஷுட் ஈட் வெல் டு லூஸ் வெயிட். ஓகே. அண்ட் ஜிம்முக்கு போனால் உடம்பு குறைச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. வெறும் ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு நான் இங்கே என்ன வேணால் சாப்பிடலாம், எனக்கு உடம்பு குறைச்சிரும் அப்படிங்கிறது ஹெல்த்தியா? இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஜிம் மட்டும் போயிட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிடலாங்கிறது வந்து இட் ஒன்ட் ஒர்க். 80% இஸ் டயட் நியூட்ரிஷன், 20% இஸ் எக்ஸசைஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஜிம் பண்ணுவீங்க? 1 மணி நேரம் பண்ணுவீங்களா? சரி, நீங்கள் ரொம்ப ஜிம் என்தூசியாஸ்டிக்னா 2 மணி நேரம் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ தடவை சாப்பிடுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, லஞ்ச் சாப்பிடுவீங்க, டின்னர் சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, இன்பிட்வீன் ஏதாவது யாராவது கொடுத்தா ஏதாவது சாப்பிட்டுப்போம். ஸோ 5-6 தடவை ஒரு பொழுதுக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுவோம், மேக்ஸிமம் 2 மணி நேரம் பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் அது வந்து ஒரு 20%னா ஃபுட், லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட், நியூட்ரிஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் யுவர் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து கவனம் எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது நாட் குட். யூ டு பி பேலன்ஸ்டாக சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், நியூட்ரியன்ட் டென்ஸாக சாப்பிடணும் கேலரிஸோட. ஸோ இப்படி தான் யூ நீட் டு மேனேஜ் யுவர் லைஃப் ஸ்டைல். ஒரு சிலர் மெடிகேஷன்ஸ் எடுத்ததுனால நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம். ஸோ மெடிகேஷன்ஸ்னால கூட வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆமாம், ஒரு சில மெடிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தோன்னா, நீங்கள் தைராய்டு மெடிசனை ஒழுங்காக சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக, ஒரு தைராய்டு மெடிசனோட டோஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த டோஸ் சரியில்லைன்னா வெயிட் கெயின் வந்துடும். சிலவங்களுக்கு வந்துட்டு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டீராய்டு, ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் கான்காஷன்
இருக்கும் அவங்கள அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை கோப் பண்ணுறதுக்கு. அதை ப்ரொலாங்டாக எடுத்தாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிகேஷன்ஸ், ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட் வந்து வெயிட் கெயின். சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்ஸ் வந்து கேன் காஸ் வெயிட் கெயின். ஸோ இது எல்லாமே என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இஃப் யூர் ஆன் எனி மெடிகேஷன்ஸ் நீங்கள் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலுங்கிறது பேசிக் ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் என்ன லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லைனா டயபெட்டிஸ் இருந்தாலோ, இல்லை ஓவர் வெயிட்டாக நீங்கள் இருக்கீங்க, ஆர் ஏதோ ஒரு கேன்சர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கோ த்ரூ பண்ணீங்க, என்ன இருந்தாலுமே லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன் இது உங்கள் பேஸ், இது உங்கள் தூக்கம், இது உங்கள் பேஸ். இதை நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி தெராப்பட்டிக்காக உங்கள் நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் மெடிசன்ஸ் தேவைப்படாது. இல்லைன்னா டயபெட்டிஸே மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் சரியாக போகாது. டயபெட்டிஸ்க்கு மருந்தும் சாப்பிட்டதோ சேம் டைம் லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன், டயட்டையும் கீப்பப் பண்ணாதான் டயபெட்டிஸ் மோசமாகி உள் உறுப்புகள் பாதிக்காமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு திடீர்னு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு எந்த டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லா பிரச்சனைக்கும் நான் போயிட்டு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாராவது வச்சுருக்காங்களா? சரி, 2 விதமான டாக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவங்க எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஏன் வெயிட் கெயின் இருக்குது, என்னென்ன ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும், எது மேலே கீழே இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இன்னொரு டாக்டர்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன், எங்களை மாதிரி வி ஒர்க் ஆன் பர்சனலைஸ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். ஸோ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், வி ஒர்க் ஆன் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் என்ன, அதனால இவங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்திருக்கா, ரூட் காஸ் ஆஃப் வை இந்த சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்திருக்கு, வெயிட் கெயின் வந்திருக்கோ, டயபெட்டிஸ் வந்திருக்கோ, ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கோ, ஹைப்பர் டென்ஷனோ, ஸ்லீப் ஆப்னியாவோ, என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாமே பண்டில் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் தான். இது எதனால் வந்திருக்கு, இவங்களுக்கு பர்சனலைஸ்டாக என்ன லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணி கொடுத்தா இது எல்லாத்தையும் அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறது எங்களை மாதிரி ஃபிசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால இது ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதை நீங்கள் முறைப்படி அணுகினீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சுலபமாக உங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றிட்டு உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.